2 வருஷம் சிறை தண்டனை. சரியா? 1 லட்சம் ரூபாய் ஃபைனும் 2 வருஷம் சிறை தண்டனையும் கவர்மெண்ட் கொடுப்பாங்க. சோ இந்த குழந்தை திருமணத்தை நிப்பாட்டுறதுக்காகவே சிஎம்பிஓ அப்படின்னு ஒரு ஆபீசர் கவர்மெண்ட் நிர்ணயம் பண்ணிருக்காங்க. அவங்க யாருன்னா சமூக நலத்துறை ஆபீசர். சரியா? அவங்க சைல்டு மேரேஜ் ப்ரொவிஷன் ஆபீசர்னு சொல்லுவோம், சிஎம்பிஓ. சோ இவங்களுக்கு தகவல் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்க ஊர்ல வருவாங்க அங்கன்வாடிக்கு, எம்எஸ்டிஎஸ் வருவாங்களா, ஊர்நல அலுவலர், விரிவாக்க அலுவலர்னு பார்த்திருக்கீங்களா? பால்வாடிக்கலாம். சோ அவங்க கிட்டையும் நீங்க தகவலை சொல்லலாம். இல்ல அப்படின்னா அந்த குழந்தை திருமணத்தால் சட்டம் நடக்குது, கல்யாணம் நடக்க போகுது, இதை நான் தவிர்க்கணும்னு நினைக்கிறேன், இந்த கல்யாணம் இங்க நடக்குதுன்னு எனக்கு தெரியுது அப்படின்னா 1098 குழந்தைகள் சைல்ட்லைன் தானப்பா? என்னது 1098 தெரியுமா? சத்தம் கேட்கலையே, சாப்பிட்டீங்க எல்லாரும்? சூப்பர். அப்ப நம்பர் சொல்லுங்க, சைல்ட்லைன் ஹெல்ப்லைன் நம்பர். வெரி குட். இந்த 1098க்கு நம்ம தகவல் தெரிவிக்கலாம். சரி, இங்க கல்யாணம் நடக்குதுன்னு நான் சொல்லிட்டேன், அது எங்க பெரியம்மா பொண்ணு, எங்க அத்தை பொண்ணு, எங்களுக்கு தெரிஞ்ச வீட்டுல ப்ராப்ளம் ஆயிரும் அப்படிலாம் கிடையாது. சோ இந்த மாதிரி கல்யாணம் நடக்குதுன்னு நீங்க தெரிவிக்கிறீங்கன்னா உங்களுடைய தகவல் எப்படி இருக்கும்? ரகசியமா தான் இருக்கும். நீங்க தான் சொன்னீங்க இந்த கல்யாணம் நடக்குதுங்கிறத எந்த அபிஷியல்ஸும் உங்களுக்கு சொந்தக்காரங்கிட்ட சொல்ல மாட்டாங்க. சரியா? ஒரு கொஸ்டின் கேட்கவா? குழந்தை திருமண தடை தடுப்பு சட்டம் எந்த வருஷம் சொன்னேன்? சத்தமா? வெரி குட். சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் என்ன? சூப்பர். சரி, இப்போ சைல்டு மேரேஜ் பண்றது 18 வயசுக்கு கீழே குழந்தைகளுக்கு பண்ணி வச்சிடறாங்க, படிக்க வைக்க வசதி இல்லை. ஆண் குழந்தைகளுக்கும் அப்படிதான். சரி, இந்த பையன் ஒரு பெரிய பையனை வந்துட்டான், வீட்டுல விவசாயம் இருக்குது, வீட்டுல செய்யக்கூடிய பிசினஸ் இருக்கு, அதை பார்த்துக்கிட்டே கல்யாணத்தை பண்ணி வச்சுக்கோன்னு பண்ணி வைக்கிறாங்க. ஏன்னா படிக்க வைக்க வசதி இல்லை. சோ அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா அதை படிக்க வைக்கிறதுக்காகவே உங்க எல்லாத்துக்கும் அழகான பேர் வச்சு பணம்